என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண், கோ எஜுகேஷன் காலேஜ் அது. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு, நடந்ததை சொல்கிறேன், கதையல்ல நிஜம், எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்காந்துருக்கும். நான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம் பூராவும் மைதானத்தில் இருப்பவன். நூலகத்தில் படிக்கிறவங்கள கொஞ்சம் அலட்சியமாக பார்க்கறது உண்டு. நான் அப்போது ஏன் அப்படி பார்த்தேன்னா, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. நான் போனால் எனக்கு கிடச்சிருச்சு. என்னுடைய நண்பன், அந்த நான் குறிப்பிட்ட என்னுடைய வகுப்பு தோழி, அவங்கெல்லாம் வந்து எப்பொழுதும் நூலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணிவிட்டு எனக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு பயிற்சிக்கு சென்று பயிற்சி முடித்து பதவி பெற்று பதவி உயர்வு பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு சென்றேனோ மாணவிகளே, அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய மனைவியுடனும் என்னுடைய தாயுடனும் மாவட்ட கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். இதுக்கே கை தட்டுறீங்களா? இனிமேதானே கிளைமேக்ஸ். மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் இருந்த என்னுடைய வகுப்பு தோழி அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக, கலெக்டராக அமர்ந்திருந்தாள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர். எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தொருள் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். இஃப் யூ ட்ரீம் இட் யூ கேன் அச்சீவ் இட்னு அமெரிக்காவில் போனீங்கன்னா பெருசா எழுதி போட்டிருப்பான் டிஸ்னி வேர்ல்டுல. when you really want something the universe always conspire in your favorங்கிற ஆல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில். உனக்கு ஒன்று பெருசா வேணும்னு நீ நினைச்சிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணும், உபத்திரவம் பண்ணணும்னு சொல்லலை. பாசிட்டிவ் திங்கிங். அப்போ எல்லாம் எதுலேருந்து ஆரம்பிக்குது? எண்ணத்துல இருந்து. அதுக்கு நீங்கெல்லாம் நினைச்சு மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? If you master your mind, if you master your thoughts, you can master your mind. Once you master your mind, you can master your life. When you master your life, you can master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். எப்போ? சிந்தனைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குமேயானால் வெல்லலாம்.